ஏங்க என்னங்க என்னென்னமோ பேசுறாங்க கம்முன்னு இருக்கீங்களேங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வேற லெவல் அப்டேட். அது உண்மையா பொய்யான்றதை இந்த வீடியோல பார்ப்போம். என்ன அப்டேட், என்ன உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா, எஸ், மினி ஆக்ஷன் வருது இல்லையா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்லுக்கு சிஎஸ்கே வந்து அதுல யாரை வந்து ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா ஜடேஜாவை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை வாங்க போறாங்க. என்னங்க இது எப்படிங்க இருக்கு? அதாவது தங்கத்தை கொடுத்துட்டு வெளியே வாங்குற மாதிரி கணக்கா இருக்குங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க வேற யாராச்சும் கொடுத்து கூட ட்ரேட் பண்ணிக்கோங்க, சஞ்சு சாம்சன் வரட்டும், தாராளமா வரட்டும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா தோனிக்கு கடைசி இயரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இப்படித்தாங்க பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாலும் அதுதான் உண்மை. 99% வந்து பாத்தீங்கன்னா அதான் உண்மை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா யார் இந்தியன் பிளேயரா தான் இருக்கணும். ஸோ வந்து சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாவை கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஐடியான்றது இப்ப நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிஎஸ்கேக்கு வந்து தோனி ஒரு இமோஷனோ அதே மாதிரி ஜடேஜாவும் ஒரு பெரிய பெரிய இமோஷன். அவர் வந்து பாத்தீங்கன்னா 2023 ஃபைனல்ஸ்ல அடிச்சு கொடுத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஜடேஜா மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வருது. ஆனா மோஸ்ட் ப்ராபப்ளி சாம் கரன் அதில் டெவன் கான்வே ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வாங்குவாங்கன்னு பேசுகிறாங்க. ஆனால் வந்து ஒரு லோக்கல் பிளேயரை கொடுக்கணும்னா நீங்கள் வேற யாராக கொடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பாக இருக்குது. ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் இறங்கினார்னா அவர் கூட நீங்கள் வந்து ருத்ராஜ் இறக்கி விடலாம். இல்லை வந்து சஞ்சு சாம்சனியை கூட இறக்கி விடுங்க வாங்கினார்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பட்டேல் இருக்கார் ஒன் டவுனுக்கு. அதுக்கப்புறம் ருத்ராஜ் ஃபோர்த் அடிக்க போறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஆடுறதுக்கு நம்ம தோனியை இறக்கி விடுங்க, இல்லை சிவம் தூபே இறக்கி விடுங்க, இல்லை ஜடேஜா இருப்பா. அப்படி இதெல்லாம் விட்டுக்கிட்டு எதுக்கு அவரை ட்ரேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரவிச்சந்திர அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் வந்து நூறு அகமது நமக்கு வந்து ஸ்பின்ல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ வந்து ஓவராலா ஒரு பேலன்ஸ் டீம். இன்னும் வந்து ஒரு பேட்டிங்க்கு ஒரு ரெண்டு பேரும், போலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஆளுங்க கிடைச்சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம அப்படின்ற அளவுக்கு தான் சிஎஸ்கே இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் தோனின்றதுனால கப்படிக்க வாய்ப்பு இருக்குன்னுலாம் பேசிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏப்பா கடைசியா நீ சொன்னது வந்து இந்த ட்ரேடு உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஇஓ காசி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்லாம் சும்மா ஃபேக் நியூஸ்லாம் நம்பாதீங்க, நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது நம்பிக்கோங்கன்றாங்க. அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.